Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. இந்த இரண்டு சம்பவங்களும் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளன. மினுவாங்குடி பகுதியில் பெண்ணொருவரை பணயமாக வைத்திருந்த ஒருவர் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தார். அதேபோன்று திவ்லப்பட்டிய வீடொன்றிற்குள் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். திவ்லப்பட்டிய யூ ரிப்போர்ட்டரான ரோஷான் செவிமால் இது தொடர்பிலான தகவல்களை எமக்கு வழங்கினார். மினுவான்குட ஜாபாலவத்த எல்லஹெல பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண்ணொருவர் கூச்சலிடுவதை கேட்ட அயலவர்கள் அந்த வீட்டை நோக்கி சென்றுள்ளனர். இதன்போது அந்த வீட்டில் இருந்த 73 வயதான பெண்ணின் கழுத்தில் ஒருவர் கூறிய ஆயுதம் ஒன்றை வைத்திருந்ததாக அயலவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் அயலவர்கள் போலீஸ் அவசர தொலைபேசி அழைப்புக்கு முறைப்பாடு செய்துள்ளனர். அந்த பகுதிக்கு போலீசார் வரும் வரை குறித்த நபர் பெண்ணின் கழுத்தில் ஆயுதத்தை வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கழுத்தில் இருந்து ஆயுதத்தை எடுக்குமாறு போலீசார் அறிவுறுத்தினர். இதை பொருட்படுத்தாது குறித்த நபர் பெண்ணை கொலை செய்ய முயற்சித்த வேளையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது பெண்ணின் கழுத்தில் காயம் ஏற்பட்டதால் அவர் மினுவான்குட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தவரின் சடலம் மினுவான்குட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மினுவான்குட ஜாபாலவத்த பகுதியை சேர்ந்த 47 வயதான ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஒருவர் எனவும் இவர் 2010ஆம் ஆண்டு துப்பாக்கி மற்றும் ரவைகளுடன் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை திவிலுப்பிட்டிய மரதகமுல்ல பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து கடந்த மாதம் 31ஆம் தேதி பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டது. இந்த கொலையுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மினுவான்குட நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். காலம் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜாலத் ஜாவர்தனவின் பூதவுடல் யாழில் வெலிகம்பிட்டிய ரோமன் கத்தோலிக்க மயானத்தில் இன்று பிற்பகல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அன்னார் சிங்கப்பூரில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி காலமானார். வெலிகம்பிட்டிய புனித அன்னம்மாள் குறுக்கு வீதியில் உள்ள அன்னாரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பூத உடலுக்கு பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். சர்வமத தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளும் அன்னாரது பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். மத அனுஷ்டானங்களை அடுத்து இரங்கல் உரைகள் நிகழ்த்தப்பட்டன. අපි දෙන්න හිටියේ දෙපැත්තක. නමුත් අපි දෙන්නගේ මිත්‍රත්වයට කිසිම බාධාවක් වුණේ නැහැ. நாங்கள் இருவரும் இருதரப்பில் இருந்தோம். எனினும் எமது நட்பிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. தேசிய பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் நாம் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தோம். தலை சிறந்த வைத்தியர் ஒருவரையே இலங்கை இழந்துள்ளது. அதே போன்று சர்வதேச தொடர்புகள் உள்ள நற்பெயருடைய கல்விமானும் அரசியல்வாதியுமான அவரை நாடு இழந்துள்ளது. நாட்டின் பிரஜையாக செயற்பட்டு இந்த நாட்டிற்கு புற்றுநோயாக காணப்பட்ட அரசியல் கடும்போக்குவாதத்தை இல்லாது செய்தவர். நாட்டை உண்மையிலேயே கட்டியெழுப்புவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஒரு தலை சிறந்த மனிதராகவே நான் அவரை காண்கின்றேன். நான் எனது தந்தை தொடர்பில் ஒரு விடயத்தை கூற வேண்டியுள்ளது. நான் பணம் சம்பாதிக்கவில்லை, மக்கள் செல்வாக்கியை சம்பாதித்துள்ளேன் என அவர் கூறுவார். இங்கு கூடியுள்ள மக்களை காணும் போது அதனை நாம் உணர முடியும். எனக்கு பெருமையாக உள்ளது. அவர் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் இயேசு கிறிஸ்து மீது பெற்றுக் கொண்டிருந்தார். மடுத்தாயாரை நேசித்தார். நாமும் தந்தையின் வழியில் செல்கின்றோம்.
உலகம் முழுவதும் சென்று நாட்டுக்காக போராடியவர் என்று கூற வேண்டும். அவர் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கையை முன்னிலைப்படுத்தி இலங்கையின் தனித்துவத்தை பாதுகாப்பதற்காக செயற்பட்டார். தமிழ், சிங்களம், முஸ்லிம், பரங்கியர், பௌத்த, கத்தோலிக்க, இஸ்லாம், இந்து என்று வேறுபாடின்றி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று தமது அரசியல் வாழ்க்கையை கட்சிக்காக அர்ப்பணித்தார். கடந்த 20 வருடங்களாக அவருடன் நான் செயற்பட்ட காலப்பகுதியில் சிறந்த வழிகாட்டியாக இருந்தார். அன்னாரது மறைவால் மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. நல்லடக்க ஆராதனைகளை தொடர்ந்து அன்னாரது பூதவுடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பனாம்ரா பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அம்பிலிப்பிட்டிய பிரதேச சபை தலைவர் MK ஆமில இதுவரை கைது செய்யப்படவில்லை. குறித்த பிரதேச சபை தலைவரை கைது செய்வதற்காக 4 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான பிரசாந்த் ஜாயக்கொடி தெரிவித்தார். எம்பிலிப்பிட்டி பிரதேச சபையின் தலைவர் MK அமில போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 மீது தாக்குதல் மேற்கொண்டு 1 வாரமாகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் எம்பிலிப்பிட்டி நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜெயக்கொடி தெரிவித்தார். சந்தேக நபரான பிரதேச சபை தலைவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பிரதேச சபை தலைவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டமை தொடர்பில் பல்வேறு சம்பவங்கள் பதிவு. வெளிநாட்டு பிரஜையை கொலை செய்து பெண் ஒருவரை துன்புறுத்தியதாக தங்காலை பிரதேச சபை தலைவர் மீது குற்றச்சாட்டு. சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் அக்குரஸ் பிரதேச சபை தலைவர் மீது குற்றச்சாட்டு. பிரதேச சபையின் பிரதம முகாமையாளரை தாக்கியதாக கரவளகஸ்வே பிரதேச சபை தலைவர் மீது குற்றச்சாட்டு. போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 தாக்கியதாக எம்பிலிப்பிட்டி பிரதேச சபை தலைவர் மீது குற்றச்சாட்டு. தாய் மற்றும் மகள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக ரீதிமாலியத் பிரதேச சபை தலைவர் மீது குற்றச்சாட்டு. தேசிய அரசியலின் எதிர்கால தலைவர்களின் இந்த செயற்பாடுகளை நியாயப்படுத்த முடியுமா? தேர்தலுக்காக அரசியல்வாதிகள் செலவு செய்யும் பணம் தொடர்பில் மீளாய்வு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறுகின்றார். நேற்று ரன்ன கிராமிய வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் வண்டி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டார். 1500-2000 லட்சம் ரூபாய் செலவு செய்து பாராளுமன்றம் செல்கின்றனர். 700-800 லட்சம் ரூபாய் செலவு செய்து மாகாண சபைக்கு செல்கின்றனர். இவர்களது நோக்கம் என்ன? செலவு செய்த பணத்தினை எவ்வாறு உழைப்பது என பார்க்கின்றனர். அப்படியாயின் இந்த நாடு எவ்வாறு வளர்ச்சி அடையும்? தற்போதுள்ள தேர்தல் முறைமையை மாற்றுவது மட்டுமன்றி தேர்தலுக்கு செலவு செய்யும் நிதியினை கட்டுப்படுத்துவது தொடர்பிலும் சிந்திக்க வேண்டியுள்ளது. தேவைக்கு அதிகமாக செலவு செய்யப்படுகிறது என்றால் திருடப்பட்ட பணம் செலவிடப்படுகின்றது. அல்லாவிட்டால் திருடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கில் செலவிடப்படுகிறது என்றே பொருட்படும். ரிதிமாலியத்த பிரதேச சபையின் தலைவர் தாக்கியதாக தெரிவித்து பெண் ஒருவரும் அவரது மகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் நாம் வினவிய போது கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மகியங்கனை 49ஆம் கட்டை பகுதியைச் சேர்ந்த ஜே சந்திரா எனப்படும் குறித்த பெண் ரிதிமாலியாத பிரதேச சபையின் தலைவர் தம்மையும் தமது மகளையும் தாக்கியதாக முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் பெண்ணும் அவரது மகளும் தற்போது மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேமிதிரிய திட்டத்தின் கீழ் நான் கிராமத்தில் பொது பணிகளில் ஈடுபட்டேன். அவர் அந்த வீதியை பார்த்து அந்த வீதி உரிய தரத்துடன் நிர்மாணிக்கப்படவில்லை என கூறினார். நான் வீதி அல்ல போக்குகளையே பொருத்தினேன். 87 போக்குகளை அமைப்பதற்கே நிதி வழங்கப்பட்டது. வீதி நிர்மாணத்திற்காக வழங்கப்படவில்லை என கூறினேன். இதன் போது நான் அரசாங்கத்தின் பணத்தை கொள்ளையிட்டதாக அவர் குற்றம் சுமத்தினார். என்னை கொலை செய்ய போவதாக மிரட்டினார். வெட்கம் இருந்தால் அந்த பணிகளில் இருந்து விலகுமாறும் வேறொருவரை நியமிக்குமாறும் தொலைபேசியில் குறிப்பிட்டனர். இரவு 7:30 அளவில் 6 பேர் மோட்டார் சைக்கிளில் பொல்லுகளுடன் வீட்டுக்குள் நுழைந்து மன்னிப்பு கோருமாறு தெரிவித்து நையப்புடைந்தனர். கருப்பு உடை அணிந்து வந்தனர். பின்னர் அம்மாவை தாக்கினார்கள்.
அப்போது ஒருவர் அம்மாவிடம் முகத்தை காட்டி நான் யார் என்பதை தெரிந்து கொண்டீரா என கேட்டார். நான் கரு, நீ என்னைத்தானே அவமதித்தாய், நான் யார் என்பதை தெரிந்து கொள், நான் வருவேன் என கூறினேன் அல்லவா என்றார். நீ ஆர்ப்பாட்டத்திற்கு சென்றால் கொலை செய்வேன் என கூறிக்கொண்டு அம்மாவை தாக்கினார். இந்த விடயம் தொடர்பில் ரிதி மாலியாத் பிரதேச சபையின் தலைவரிடம் நாம் வினவிய போது அவர் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரித்தார். நான் இந்த தாக்குதலுடன் தொடர்புபட்டதாக கூறப்படுவதை முற்றாக நிராகரிக்கின்றேன். குழு கூட்டத்தில் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனம் நிதி மோசடி செய்தமை தொடர்பில் நாம் கடுமையாக விமர்சித்தோம். எனக்கும் பொறுப்புள்ளது. நிதி மோசடி இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் விசாரணைகளை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அதனால் கோபமடைந்த அந்த பெண் நேற்று காலை என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகாத வார்த்தைகளால் திட்டினார். நான் அதனை கருத்தில் கொள்ளவில்லை. அதனுடன் நிறுத்தாது இன்று அதிகாலை நான் தாக்கியதாக தெரிவித்து அவர் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர். நமது பிரதான செய்திகளில் தொடர்வது சர்வதேச செய்திகள். அமெரிக்காவின் ஒக்லஹோமாவை மீண்டும் தாக்கிய சூறாவளி காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக உயர்வடைந்துள்ளதுடன் சுமார் 90,000க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் தொடர்ந்து மின்தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் ஒக்லஹோமாவில் 9 உயிரிழப்புகளும் ஏனையவை அதனை அண்மித்த மிசூரியிலும் பதிவாகியுள்ளன. அத்துடன் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த சூறாவளியினால் காயங்களுக்கும் உள்ளாகியுள்ளனர். ஒக்லஹோமாவில் நிலவும் இந்த வானிலை நாட்டின் கிழக்கு பகுதிக்கு இன்றைய தினம் நகரக்கூடும் என தேசிய வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை ஒக்லஹோமாவின் பல பகுதிகளிலும் பெய்து வரும் கடும் மழை காரணமாக வெள்ளமும் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான இயற்கை அனர்த்தங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் ஒக்லஹோமாவில் உள்ள மக்கள் வேறு இடங்களை நோக்கி நகர்கின்றனர். ஜெர்மன் கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் பாயர்ன் மியூனிக் கழக அணி சாம்பியனானது. இதற்கான இறுதிப் போட்டியில் ஸ்டூட்கார்ட் கழக அணி 3-2 எனும் கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. ஒரு பருவ காலத்தில் பிரதான 3 போட்டிகளில் சாம்பியனான அணி என்ற பெருமையை பாயர்ன் மியூனிக் அணி பெற்றது. ஜெர்மன் கிண்ண கால்பந்தாட்டத்தின் இறுதிப் போட்டி பெர்லினில் நேற்று நடைபெற்றது. போட்டியில் முதல் பாதையில் 1-0 எனும் கோல் கணக்கில் பாயர்ன் மியூனிக் கழக அணி முன்னிலை வகித்தது. இரண்டாம் பாதையிலும் அபாரமாக விளையாடிய பாயர்ன் மியூனிக் கழக அணி மேலும் 2 கோல்களை சுவீகரித்தது. ஸ்டுட்கார்ட் அணியும் இரண்டாம் பாதையில் 2 கோல்களை போட்டது. பாயர்ன் மியூனிக் கழக அணி 3-1 எனும் கோல் கணக்கில் முன்னிலை வகித்த நிலையில் போட்டி முடிவுக்கு வர வெற்றி பாயர்ன் மியூனிக் கழக அணி வசமானது. இது இந்த போட்டி பருவ காலத்தில் பாயர்ன் மியூனிக் கழக அணி பெற்ற 3வது சாம்பியன் பட்டமாகும். ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக், ஜெர்மன் லீக் ஆகியன இந்த பருவ காலத்தில் பாயர்ன் மியூனிக் கழக அணி வென்ற ஏனைய 2 பட்டங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆண்டு நடைபெற்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்காக புதிதாக விளையாட்டரங்குகள் நிர்மாணிக்கப்பட்டதனால் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட நட்டம் தொடர்பில் கசக்கும் உண்மை தொகுப்பு பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியிருந்தது. தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையை வழங்கும் கொடுக்கல் வாங்கல்களில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடிய நட்டம் தொடர்பாகவும் கசக்கும் உண்மை தொகுப்பு சுட்டிக்காட்டிய மற்றொரு விடயமாகும். இவை தொடர்பிலான மேலதிக தகவல்களை தொடரும் எமது இரவு 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் இன்றைய நாளுக்கான எமது இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.